ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வாரம் ஃபுல்லாகவே ஆதித்யாவுக்கு பிடிச்ச டின்னராக ரெடி பண்ணியிருந்தேன். அன்றைக்கி கூட இடியாப்பம் ரெடி பண்ண போகிறேன். இதுக்கு வந்து பீட்ரூட் இடியாப்பம் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு பீட்ரூட்டை நல்லா வந்து துருவி எடுத்துகிட்டு ஒரு மிக்சரில் மாற்றி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி இந்த தண்ணி இந்த மாதிரி வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இன்னொரு பக்கம் இடியாப்பத்துக்கு அரிசி மாவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணியை நல்லா வந்து பாயில் பண்ண விட்டாச்சு. பாயில் பண்ணிவிட்டு இந்த மாவோட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இடியாப்பம் மாவு எப்பவுமே கொஞ்சம் வந்து சாஃப்டாக பிசையணும். சப்பாத்தி மாவு மாதிரி டைட்டாக வந்து பிசைஞ்சிடக்கூடாது. அப்போ தான் இடியாப்பம் வந்து சூப்பராக வந்து வரும். ஆதித்யாவுக்கு இடியாப்பம்னாலே வந்து ரொம்ப பிடிக்கும். அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நூடுல்ஸ் மாதிரி இருக்குமா, அதனால் வந்து விரும்பி சாப்பிடுவான். ஆனால் பீட்ரூட் வந்து இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை, அவனுக்கு வந்து பிடிக்காது. சரி, இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்து சாப்பிடுவானா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஒரு டவுட்டோட தான் அன்றைக்கி வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். சாப்பிட்லனா கூட நம்ம சாப்பிட்டு உனக்கு எதாவது ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் வந்து அன்றைக்கி ரொம்பவே வந்து விரும்பி சாப்பிட்டான். இதோட பீட்ரூட் டேஸ்ட்டே வந்து தெரில. நார்மலாக இடியாப்பம் மாதிரி இது கலர் மட்டும் தான் வந்து சேஞ்ச் ஆயிருந்தே தவிர மற்றபடி டேஸ்ட் ஒரே மாதிரி தான் இருந்தது. லைட்டாக வந்து தேங்காய் பால் மட்டும் வச்சு வந்து கொடுத்தேன். அவனாக வந்து சாப்பிட்டுக்கிட்டான். இது வந்து ஊட்ட வேண்டிய அவசியமே இல்லை. அது தனியாக எடுத்து போட்டோம்னா அவராக வந்து சாப்பிட்டுப்பாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.